இது எல்லாம் புது ஆளுங்க. சட்டசபைக்குள்ள நுழையும் போதே முதல்வரா வந்தவருக்கு விஜய். மத்த எல்லாரும் எம்எல்ஏ இருந்த பிறகு அனுபவம் பெற்றுதான் வந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அதை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதுல கொஞ்சம் உட்கார்ந்து ஸ்டடி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. சும்மாவே சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிடுச்சுன்றீங்க, அப்புறம் ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்கன்றீங்க. அதாவதுங்க, தங்களை மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள், இந்த காரணத்துக்காக நம்ம நிராகரிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதை கலைந்தால் ஒழிய இந்த இரண்டு பெரிய கட்சிகளுக்கு எதிர்காலம் இருப்பதாக எனக்கு தெரியல. கரூர் சம்பவத்துல இப்ப அதுல வேலை பார்த்த 3 டிஎஸ்பி, 10 ஆய்வாளர்கள், 4 உதவி ஆய்வாளர்கள், இவங்க எல்லாத்தையுமே வேற வேற துறைகளுக்கு மாத்திருக்காரு தமிழக முதல்வர். இதோட பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு வாடிக்கை தானங்க. எல்லா ஆட்சிகள் வந்தாலும் அதிகாரிகள் ஆளுங்கட்சி, இப்ப உங்களுக்கு தெரியாது இல்ல, அங்க மந்திரியா இருந்தாலும் இல்லைனாலும் செந்தில் பாலாஜி தான் கரூரை ஆட்டி வச்சாரு. அவர் வீட்டு வாசல்ல தான் கரூர் மாவட்ட கலெக்டரும் டிஎஸ்பியும் போலீஸ் தலைவரும் உட்காந்து அவர்கிட்ட உத்தரவு பெற்றுட்டு தான் போவாங்க. அப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே திமுக சார்பு, செந்தில் பாலாஜிக்கு வேண்டப்பட்டவர்களாகத்தான் இருந்தாங்க. அப்ப அதே நிலைமை தொடர்ந்தால் எப்படி இருக்கும்? புதிய ஆட்சி வந்திருக்கு,